வெல்கம் பேக் டு த ஷோ. தொடரி தனுஷுடன் ஒரு பயணம். நிறைய விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப சுவாரஸ்யமாக, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக போயிட்டுருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் எந்த விஷயம் கேட்டாலும் பிரபு சாலமன் சாரை திரும்பி பார்த்து சொல்லலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த நேரத்தில் அவரும் இந்த ஸ்டேஜுக்கு வரணும் அப்படிங்கிறது எங்கள் எல்லாருடைய விருப்பமும். பிரபு சாலமன் சார் பற்றி சொல்லணும்னா அவருடைய படத்தில் வர ஹீரோயின்ஸ் எல்லாமே வந்து செகண்ட் ஹீரோ அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, அவங்களுடைய பியூட்டியை வந்து அப்படியே டிஃபைன் பண்ணுவார், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை டிஃபைன் பண்ணுவார். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து பார்த்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு கூட அவ்வளோ பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குற ஒரு பர்சன். அண்ட் இவருடைய படத்தில் வர ஹீரோயின்ஸை நம்ம அதுக்கப்புறம் எவ்வளவு படங்களை எவ்வளவு மேக்கப்போட பார்த்தாலும் சரி, ஆனால் அந்த படத்தில் பிரபு சாலமன் சாருடைய ஹீரோயின் அப்படின்னாவே அப்படியே நம்ம மனசில் நின்றுவாங்க. யா, ஸோ லெட்ஸ் வெல்கம் த ஒன் அண்ட் ஒன்லி பிரபு சாலமன் சார் ஆன் ஸ்டேஜ். வெல்கம் சார். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இன்றைக்கி இங்கே எங்களோட இந்த ஷோ, இந்த இண்டிபெண்டன்ஸ் டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. சார், மற்ற கேள்வியெல்லாம் கேட்குறதுக்கு முன்னாடி முதல்ல உங்ககிட்ட எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும். இந்தியாவில் மொத்தம் நீங்கள் எத்தனை இடத்துக்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துருக்கீங்க சார்? இல்லை, நிறைய காலேஜ் டேஸ்லேருந்து நிறைய இடம் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் இருக்குது, நிறைய இடங்கள் இருக்குது பார்க்க. இன்னும் நிறைய இடங்கள் பார்க்குறதுக்கு இருக்குது. அப்போ நமக்கும் வந்து நிறைய இடங்கள் பார்க்குறதுக்கு நம்மளாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆடியன்ஸ். பொதுவாக வந்து டைரக்டர் அப்படின்னாவே வந்து ஃபஸ்ட்டு ஒரு கதை எழுதுவாங்க, அதுக்கப்புறம் அந்த கதைக்கு வந்து இவர் ஹீரோ இவர் ஹீரோயின் அப்படின்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து லொக்கேஷன் இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லொக்கேஷன் எல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே தான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பண்ணுவீங்களா? அது இதெல்லாம் வந்து ஆடிங் ஃபீச்சர்ஸ் தான். நல்ல லொக்கேஷன்ஸ் என்றைக்குமே வந்து இட் டேக்ஸ் யூ தேர்ல. அது அப்போ அதுக்காக மெனக்கடணும் கொஞ்சம் அந்த கஷ்டங்கள். அதுவும் கும்கியும் அதே மாதிரி தான். ஸோ முதல்ல ஸ்கிரிப்ட் தான், அந்த தின் லைன் கிடச்ச பிறகு இதெல்லாம் டெவலப் பண்ணுவோம். இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷுடைய கேரக்டர் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து இவங்களை சந்திக்கிறப்ப வந்து இது என்ன மாயம் ஆடியோ ஃபங்க்ஷனில் தான் மீட் பண்ணுறேன். அப்போ அதுக்கு முன்னாடி வந்து படங்கள் வரல, அதுதான் ஃபேக்ட். நான் அவங்கள சந்திக்கிறேன், ஏன்னா அந்த மூடில் தான் இருந்தேன். ஏன்னா இட் ஷுட் பி அந்த சரோஜான்ற கேரக்டர் எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தெரியணும் பார்க்குறப்ப. நிறையா கேரக்டர்ஸில் ஆடியன்ஸ் பார்த்துருக்கக்கூடாது அவங்கள அப்படின்னு தான் பார்த்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்த திரைப்படங்கள் 2 படங்கள் வந்துச்சு, நல்லா ஃப்ளரிஷ் ஆகிட்டாங்க. மற்றபடி அவங்களுக்கு அந்த மலையாளமும் தமிழும் தெரிந்தது தான் இந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு பலம். அது யாரோ ஒருத்தவங்களை கூட்டு வந்து, தமிழ் தெரியாதவங்களை கூட்டு வந்து நான் பயிற்சி கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஸோ அது எல்லாமே அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. தமிழும் தெரியும், மலையாளமும் தெரியும் பேசிக்காக. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கேரக்டர் அவங்களால ஈஸியாக பண்ண முடியும். அவரை பற்றி சொல்லணுன்னா வந்து இன்றைக்கி இருக்க எல்லாரோட மனசுலையுமே ஒரு மிகப்பெரிய இடம் பிடித்தவர். அண்ட் நீங்கள் சொன்ன உடனே கதை என்ன எதுவுமே கேட்காம அவர் வந்து டெஃபினட்டாக எப்போ சார் நம்ம ஷூட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். சாரை வந்து பெரிய ஒரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவோ ஒரு டீம்லேயும் நாங்கள் அந்த மாதிரி சந்திச்சிட்டது கிடையாது. எனக்கு வந்து அவருடைய திரைப்படங்கள் நிறைய பார்த்துருக்கேன். இந்த கேரக்டர் நான் எழுதி, அதாவது இதுதான் ஒரு 12 பேர் ஒரு பேண்ட்ரிக்குள்ளார, அதில் வந்து ஒரு கதாநாயகன் அப்படின்னு திங்க் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உண்மையிலுமே ஒரு காஸ்டிங்கிறப்ப அவர் மைண்டுக்கு வராரு. ஸோ அவரை ஏன் அப்ரோச் பண்ணக்கூடாது? நான் பிகினிங்லேருந்து அதான் சொல்லுவேன் நான். ஸோ ஒரு காஸ்டிங் வந்து கரெக்டாக உக்காந்துருச்சுனாலே ஸ்கிரிப்டில் இட் இஸ் ஆன் 50% சக்ஸஸ் லைன். ஸோ அவர் ஏன் அப்ரோச் பண்ணக்கூடாது? எனக்கு உண்மையிலுமே தயக்கம்லாம் இருந்துச்சு. ஏன்னா நான் நியூ ஃபேஸ் கூட ட்ராவல் பண்ணதுனால இது எப்படி ரிசீவ் பண்ணிப்பார், நான் எப்படி மீட் பண்ண போகிறோம், எனக்கு கதை சொல்கிறதுனாலும் ஒரு பயம் ஒன்று. கதையை எப்படி வந்து திடீர்னு நரேஷன் ஃபுல்லாக கேட்டேன். ஏன்னா கும்கி அப்படி தான் எனக்கு மிஸ் ஆச்சு. ஆக்சுவலாக கும்கி அதே மாதிரி தான். நான் வந்து இது மாதிரி கேட்டோன்னே கதையை ஃபுல்லாக கேட்டாப்புல கார்த்தி தான், வேறு ஒன்றும் இல்லை. அவர் எனக்கு புரியல. ஏன்னா எல்லாமே அப்ஜெக்டிவாக இருக்கிற ஒரு விஷயம், இசையாக இருக்கிற ஒரு விஷயம். இன்னும் லொக்கேஷன் கமிட் பண்ணல. யானை கூட நான் தான் போய் இனிமேல் பழகணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ சரி ஓகே, அவங்களுக்குன்னு சில ஃப்ரேமிங் வச்சுருப்பாங்க, அதை நம்ம தவறுன்னு சொல்லவும் முடியாது. நான் கொஞ்சம் விலகிடுவேன், அவ்வளோதான். பட் இந்த ப்ராஜெக்டு இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் வந்து தனுஷார் தான். ஏன்னா அந்த நம்பிக்கை அது இன்னும் என்னை வந்து அதிகமாக இதுக்குள்ளே வேலை செய்ய வச்சிச்சு. அதுதான் உண்மை. ஏன்னா நான் அப்படி சிலரை வந்து நம்பி கொடுக்குறேன்னா அவங்க அதை செய்யணும்னு நான் ஆசைப்படுவேன். நான் அந்த மாதிரி என்னடா இவ்வளோ நம்பி இருக்கார் நம்மன்றப்ப அது மேலே பொறுப்புகள் ஜாஸ்தியாகுது, பயம் ஜாஸ்தியாகுது. நிறைய நல்லபடியாக பண்ணணும் நம்ம. ஏன்னா இது ஒரு லைஃப் எல்லாருக்குமே. இதுக்குள்ளே இந்த படம் சக்ஸஸ் ஆகுதுன்னா இதில் நடித்த சின்ன கேரக்டர்ஸ்லேருந்து, ஏன்னா நான் மைனாவில் சந்திச்சிருக்கேன், எல்லாருமே பிஸி ஆகிடுவாங்க ஒரு 5 வருஷத்துக்கு. ஸோ தெர் இஸ் அ பிக் லைஃப் இன் இட். அதை நம்ம விளையாண்டாக விளாண்டுறக்கூடாது நம்ம. ஸோ இப்போ அவர்
ஓகே சார் பண்ணிடலாம், என்ன டேட் மட்டும் சொல்லுங்கன்றது தான் எனக்கு பயமே. அது கரெக்டாக நம்ம பண்ணி கொடுக்கணுன்றது. அது இப்போ நான் நிறைவாக ஒரு பார்ட்லேயும் போய் உட்கார்றப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஸ்கோரிங் உட்கார்றப்ப அதுக்கான அந்த இடம், அவர் நடித்த விஷயங்கள், சரோஜா பண்ண விஷயங்கள், இதெல்லாம் பார்க்குறப்ப அந்த வழிகள்லாம் போயிடுது. ஒருவேளை இவங்க 2 பேரும் அதுக்குள்ளே வரலைன்னா தொடர்ந்துருக்குமானே எனக்கு தெரியாது. இதுதான் ஃபேக்ட். ஏன்னா அது அமையணும் கரெக்டாக வந்து இட்ஸ் நாட் ஓன்லி ஆன் தி ஸ்கிரிப்ட். எந்த ஸ்கிரிப்டும் யாரும் பண்ணிட முடியாது. அது அவங்களுக்குன்னு டெய்லர் மேடாக இருக்கும் சில விஷயங்கள். எனக்கு இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் ட்ரெயினை பார்த்தாலும் எந்த ஸ்டேஷனில் பார்த்தாலும் பூச்சியப்பனும் சரோஜாவும் ஞாபகத்துக்கு வருவாங்க. அது எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. கண்டிப்பாக அவங்க வந்துட்டு போவாங்க உள்ளார. பேர் வந்து ரொம்ப கேட்சியாக இருக்குது சார், பூச்சியப்பன் அண்ட் சரோஜா. ஸோ இந்த நேமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ரீசன் இருக்கா? இல்லை, எனக்கு ஸ்கிரிப்ட் பேசுகிறப்பே டக்குன்னு அந்த பேர் வந்துச்சு. ஓகே. ரொம்ப இது என்னென்னா ஒரு இதுக்குள்ளே வந்து ஒரு ஐரானிக்கலாக ஒரு விஷயம் இருக்கும். ஒரு ஹியூஜ் ட்ரெயின், அதை வந்து ஒரு வெண்டர் அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறாரு. அப்போ வந்து ஒரு சின்ன அது எப்படி நம்ம வந்து சொல்ல போகிறோம், நம்ம அந்த கேரக்டரில் பேரில் சொல்கிறப்ப பூச்சியப்பன் போய் இப்படி ஒரு வேலையை பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து அந்த கான்ட்ராஸ்ட் நல்லா இருந்துச்சு. எப்போவுமே வந்து உங்ககிட்ட ஒரு 100% நாங்கள் வந்து எதிர்பார்த்தோன்னா நீங்கள் வந்து அதை 250%, 500%, 1000% தான் வந்து ரிட்டர்ன் கொடுப்பீங்க. அந்த வகையில் பூச்சியப்பன் கேரக்டரை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு லவ் பண்ணி பண்ணுங்க? ரொம்ப எஸ்பெஷலி ஒரு லார்ஜ் தென் லைஃப் ஃபில்ம் வந்து பண்ணிட்டு வரும்போது ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்ப நம்ம எப்போவுமே நேரில் பார்க்குற மாதிரி அடிக்கடி சந்திக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஒரு யதார்த்தமான ஒரு கேரக்டர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி பையனை நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம் அந்த 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 கேரக்டர். ஸோ அது மாதிரி ஒரு யதார்த்தமான ரோல் பண்ணும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. தனுஷ்க்கு வந்து ஹைட்னா பயம் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தார், வெர்டிகோ அப்படின்னு. ஸோ உங்களுக்கு வந்து முன்னாடியே தெரியுமா, இல்லை அவர் நடித்து முடித்ததுக்கப்புறம் அவர் வந்து சொன்னாரா, இல்லை எப்படி, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இல்லை, நான் செகண்ட் ஹாஃப் இந்த மாதிரி ஒரு ட்ராவல் இருக்குன்றப்ப அவர் அந்த க்ளூவை கொடுத்துட்டார். அது எல்லாருக்குமே சில விஷயங்கள் இருக்குல்ல, நம்ம அது அப்படி இருக்கிறப்ப தான் ஓப்பனாக தெரிகிறப்ப தான் நான் அதை ஹேண்டில் பண்ண முடியும் நான். ஸோ அவர் இந்த மாதிரி சொன்னோன்னா சரி, அது நமக்கு அது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் என்ன பண்ணும். பட் அதை தாண்டி அவர் அதுக்கான கோஆப்ரேஷன் எங்கேயும் முகம் சொல்லிக்காமல் கொடுக்குறப்ப எனக்கு பயங்கர என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. அதில் வந்து ஒரு 7th ரீல் பார்த்திங்கன்னா ஒரு ரூஃப் ஃபைட்டு வரும், ட்ரெயின் மேலே ஓடுற ட்ரெயினில் ஃபைட்டு. ஸோ இது எல்லாருமே அதுக்காக பேசணும். நான் என்னுடைய ஸ்டண்ட் கோரியோகிராஃபர், ஸ்டண்ட் சிவா எல்லாம் என்ன பண்ணலாம், என்ன பண்ணிக்கலாம். இப்போ சைடில் பாக்ஸஸ்ஸு, பெட்டி கிட்டி, இந்த இது பெட்டு கிட்டு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு செட்ஸில் பண்ணுறப்ப அங்கே பண்ணுறப்ப என்ன பண்ணலாம். ஸோ இதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டோம். இது இங்கே இல்லை, எல்லா இடத்துலையும் அந்த திட்டங்கள் இருக்கணும் அது. ஸோ அவர் அதை மீறி நிறைய விஷயங்கள் எனக்கு செய்து கொடுத்தார். அது ரொம்ப எனக்கு ஈஸியாக இருந்துச்சு அந்த விஷயம். ஈஸியாக இருந்துச்சு. நைஸ் சார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹைட்டுங்கிறது பயம், அதையெல்லாம் தாண்டி ஓடுற ரயிலில் நின்று டான்ஸ் ஆடுறது, இது எல்லாமே வந்து நிச்சயமாக ஒரு கரேஜ் வேணும். ஸோ உங்களுக்கு வந்து தனுஷ் வந்து எந்த அளவுக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு, இந்த மாதிரி வந்து நீங்கள் பயப்படாதீங்க அந்த, இல்லை 2 பேரில் யார் அதிகமாக பயப்படுவாங்க? நானே ஹைட்டை பார்த்து பேன் நின்றுட்டு இருக்கேன். நான் அவங்களுக்கு என்ன சொல்லித்தரேன், அவங்க ஜாலியாக ஏறி ஜாலியாக இறங்கி போயிட்டு இருந்தாங்க. அப்படியா? ஓ, பயங்கர தைரியம். அது ஆக்சுவலாக தைரியமாக என்னன்னு தெரில, பட் அந்த இன்ஜினில் கூட கொஞ்சம் ஓடுற மாதிரிலாம் இருந்துச்சு, நிறைய ஷார்ட்ஸ்லாம் இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு அது இவ்வளோ தான் இருக்கும், அந்த இன்ஜின் அந்த சைடில் அந்த நிற்கிற இடம் இவ்வளோ தான் இருக்கும். பட் எனக்கு ஆக்சுவலாக அது அப்போ எனக்கு ஒன்றுமே தோணலை. ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்று வந்து சொல்லுவாங்க எல்லோரும், எப்படிம்மா ஓடினேன் அதை எப்படி நல்லா பண்ணியா அப்படின்னா,
எப்படி ஓடினேன் அப்போ தான் எனக்கு ஆக்சுவலாக பதற ஆரம்பிச்சது. நம்ம ஏன் ஓடணும், எப்படி ஓடணும் தெரியலையே. பண்ணும்போது தெரில, பண்ணதுக்கப்புறம் அவங்க சொல்லும்போது தான் ஓ இப்படி பண்ணியிருக்கோமா, சரி ஓகே ஓகே, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக. நிறைய விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக தொடரி படத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் தொடர்ந்து பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக்கன். தொடரி தனுஷுடன் ஒரு பயணம். தொடரி எங்கு ரயிலை பார்த்தாலும் பூச்சியப்பனும் சரோஜாவும் தான் மனசுக்கு வருவாங்க. சாலிட் என்டர்டெயின்மெண்ட். வெற்றி வெற்றி. வெல்கம் பேக் டு லைவ் ட்ரெயினில். இப்போ வந்து பாட்டு டான்ஸ் இதெல்லாம் ஓகே, உங்களுக்கு ஸ்டண்ட் எல்லாம் வேறு இருக்குது. கேட்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி திக்கு திக்குங்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப புதுசாக இருந்தது. ட்ரெயின் மேலே ஃபைட் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸ்டண்ட் வந்து மேக்ஸிமம் இதில் தான் செட்டில் தான் பண்ணோம்ல சார். செட்டு ட்ரெயினில் தான் பண்ணோம். அதுவே வந்து ஒரு 15 ஃபீட் ஹைட்டு தான் அது கூட. ஓகே. பட் அதான் மாஸ்டர்ஸ் அண்ட் ஸ்டண்ட்மென் ஆல்சோ. மாஸ்டரும் ஸ்டண்ட்மெனும் ரொம்ப நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. என்னோடய சேஃப்டி ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக அழகாக பார்த்துக்கிட்டாங்க. பட் இட் வாஸ் அ good experience, tough experience but very good experience. Okay. இந்த ஸ்டண்ட் சீன்லாம் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணியிருந்தீங்க? நான் ஹோம்ஒர்க் இல்லை, என்னென்னா நான் என்றைக்குமே ஒரு துண்டா ஃபைட்டுன்னு நான் வைக்க மாட்டேன். இட் ஷுட் பி அ ட்ரிகரிங் பாயிண்ட். அது அந்த ரூஃப் ஃபைட்டில் ஏன் ஓடுறாப்புலன்னா டுவர்ட்ஸ் சரோஜா. ஸோ அதுக்குள்ளே ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் இருக்கும். அதனால தான் அதை ட்ராவல் பண்ணுவோம். துண்டா வந்துடுறது கணக்காக 2 ஃபைட்டு 4 ஃபைட்டு ஒரு படத்தில் அப்படிலாம் பண்ணுற இது கிடையாது. அந்த இடத்துல கேட்கும். அப்போ அந்த சேஸு அந்த எமோஷன்ஸு இதெல்லாம் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆக்ஷன் ஃபைட்டு அப்படின்னு தோணும். பட் அது ஸ்கிரிப்டை கேரி ஆன் பண்ணும். அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஸ்கோரிங்கோடு நீங்கள் பார்க்குறப்ப தெரியும். அதுக்குள்ளே லவ் ஃபீலு, அந்த மியூசிக்கு, அது அடித்து போட்டு ஓடுறது, ஸோ காதலியை மீட்கிறதுக்கான விஷயங்கள், இது மாதிரி ட்ராவலாக தான் இருக்கும் அது. ஸோ அது கதையை நகர்த்தும் ஒரு பகுதியாக இருக்குது. சண்டை காட்சி அப்படின்னு இருக்காது. அதெல்லாம் ரொம்ப அழகாக வந்திருக்கு எடிட்டுக்கு அப்புறம் ஸ்கிரிப்டாக பார்க்குறோம். சூப்பர் சார். கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஒரு வாட்டி நம்ம நேயர்களுக்காக ட்ரெய்லரை பார்க்கணுன்னு நாங்கள் எல்லாருமே வந்து விருப்பப்படுறோம். பார்க்கலாமா? முக்கிய செய்திகள். டெல்லியிலிருந்து சென்னை வரும் டிசி எக்ஸ்பிரஸ் ஒரு பெண் தீவிரவாதியின் தலைமையில் தான் கடத்தப்பட்டிருக்கிறது என்று தெரிய வந்துள்ளது. மேல்தளத்தில் 6 தீவிரவாதிகள் இருக்கும் நிலையில் ரயிலுக்குள் இன்னும் எத்தனை தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. உசுறு வந்துருச்சு உன்னை வாரி அணைக்க சொல்லி. சூப்பர் சார். பொதுவாக உங்களுடைய படம்னாவே ஒரு ரொம்ப அழகான ஒரு காதல் கதை இருக்கும். ஒரு மாதிரி சாங்ஸ் எல்லாமே பயங்கர சூதிங்காக இருக்கும். அப்படியே மனசை டச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் தொடரியுடைய ட்ரெய்லரே வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. ட்ரெய்லரை பார்க்கும்போதே ஒரு வகையான திகில் வந்து எங்களுடைய மனசுக்குள்ளலாம் இருக்குது. காண்ட் வெயிட் டு see the movie. ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த படம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக வரப்போது. நம்ம எல்லோரும் அகெயின் சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ண போகிறோம். அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் வந்து அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் ஜெயா டிவி சார்பாக. தேங்க்யூ ஸோ வெரி மச். இந்த படத்தில் வந்து நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. ரிச் காஸ்ட் இருக்குது. எல்லாருமே வந்து பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர்ஸ். அண்ட் தம்பி ராமையா சார், அவரை பற்றி சொல்லவே வேண்டாம். ஹீஸ் அ கிரேட் பெர்ஃபார்மர். பட் அவருக்கு ஒரு ஐடி கார்டு அப்படிங்கிறது கொடுத்தது வந்து நீங்கள் தான். நிச்சயமாக இதை நாங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ஒத்துக்கிட்டே ஆகணும். ஸோ உங்களுடைய படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து அவர் கண்டினியூஸாக ட்ராவல் ஆகிட்டே வராரு. இந்த படத்தில் அவருடைய ரோல் பற்றி சொல்லுங்கள். இதில் வந்து ஒரு பேண்ட்ரி மேனேஜராக வராரு. ஓகே. ஸோ நல்ல ரன் த்ரூவாக இருக்கிற ஒரு கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து நீங்கள் தம்பி ராமையா சார் அவங்களோடலாம் ஒர்க் பண்ண அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? தம்பி ராமையா சார் வெரி டேலண்டட். ரொம்ப ஒரு திறமையான ஒரு, அது அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் இப்போ தெரியும், ரொம்ப திறமையான ஒரு ஆர்டிஸ்ட்டு. அண்ட் நல்ல ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ஒரு டைமிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லா கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு ஆக்டரு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக, நல்ல ஈஸியாக அவர் கூட ஒர்க் பண்ண. நல்ல கெமிஸ்ட்ரி இருந்தது.
ரொம்ப ஈஸியாக இருந்தது அவர் கூட ஒர்க் பண்ண. தீவிரவாதி உங்களை கடத்தும் போது உங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி சார் இருந்தது? நல்லா இருக்குப்பா, நல்ல சுகமாக இருக்குப்பா. உடனே ஒரு டிசைனுக்கு பண்ணி. அண்ட் கீர்த்தி, உங்களுக்கு யாரோட காம்பினேஷன் சீன் அதிகம் தனுஷ் சாரை தவிர்த்து? ட்ரெயினோட தான். செட்டில் ஷூட் பண்ணும்போது ஒரு சின்ன அது உள்ளுக்குள்ளெல்லாம் ரொம்ப இடம் இருக்காது. பட் இருந்தால் கூட அந்த ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு இரிட்டேட்டிங்காகவே இல்லை. நாங்கள் ஒரு ஐ திங்க் செட்டில் ஒரு 40 days ஷூட் பண்ணுவாங்க சார். பட் அவ்வளோ ஐ மீன் உள்ளெல்லாம் ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும். பட் அந்த சீன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது நான் வந்து முடிச்சேன்னா அடுத்த சீன் என்ன இது பார்த்துட்டே இருப்பேன். ஏதோ ஒன்று சம்திங் அபவுட் த கேரக்டர் வந்து என்னை புல் பண்ணிட்டே இருந்தது. ஐ நெவர் காட் போர்ட். அதை டெய்லி நம்ம பார்க்குற இடம் தான். ஒரு 40 days கண்டினியூஸாக அந்த ட்ரெயின் செட்டுக்குள்ளே தான். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் அவுட்டோர் போனோம். பட் போர் அடிக்கவே இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச என்னோட அந்த கேரக்டரைசேஷனால் தான் நினைக்கிறேன். அண்ட் சாரோட ஒர்க் பண்ணுறது, பிகாஸ் சார் ரொம்ப அழகாக சொல்லி கொடுப்பாரு, ஒரு நடித்து காட்டுவார். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என் தனுஷ் சாரோட ஒர்க் பண்ணுறது. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். தனுஷ், அண்ட் நீங்கள் வந்து இப்போலாம் வந்து எங்கே போகிறதாலும் ஃப்ளைட்டில் போவீங்க, இல்லை காரில் போவீங்க. பட் அகெயின் நீங்கள் வந்து ஒரு ட்ரெயினில் போகும்போது அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம், ஒரு ஜாலியாக நீங்கள் வந்து ஜாலியாக ட்ரெயினில் அப்படி ட்ராவல் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு இந்த படத்தில் கிடச்சிருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மயக்கமன்னா அண்ட் ராஞ்சனா இந்த 2 படத்தப்போவுமே நான் ட்ராவல் பண்ணேன் ட்ரெயினில். மயக்கமனுக்கு இங்கேருந்து குன்னனூர் ட்ரெயினில் போனோம். ராஞ்சனா வந்து அலகாபாத்லேருந்து டெல்லி ட்ரெயினில் போயிருக்கேன். இந்த படத்துக்கு அப்புறம் இனிமேல் ட்ரெயின்லேயே ஏறக்கூடாதுங்கிறது எனக்கு ட்ரெயினில் இருந்து இப்போது ட்ரெயின்லேயே ஏறக்கூடாது, இனிமேல் நம்ம லைஃப்பில் ட்ரெயினில் போகக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு இதை அவ்வளோ ட்ரெயினில் கண்டினியூஸாக 60 days காலையிலேருந்து நீங்கள் ஈவினிங் வரைக்கும் சம்டைம்ஸ் நைட் வரைக்கும் அதிலே இருக்கணுங்கிறது லைக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னா சன்லைட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹியூமன் பீயிங்க்கு. ஸோ மார்னிங் டு நைட் சன்லைட்டே இல்லாமல் இருக்கணுன்ற போது அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் உங்களுக்கு மைண்டில். அது தனி நான் வந்து எனக்கு அப்போ வந்து என்னென்னா ரொம்ப ஸ்லீப்பியாகவே இருப்பேன் நான் அந்த டைமில். எனக்கு ஏதோ நான் நினச்சேன் ஏதோ வயசாகிடுச்சு போல் நமக்கு எப்போ மாதிரி தூக்கம் வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் என்னோடய டாக்டர்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க சன்லைட்டோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி. ஸோ ஃபுல்லாக அந்த இருட்டிலே இருந்ததுனால அது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் சன்லைட் இல்லைன்னா. ஸோ அந்த ட்ரெயின்லேயே இருந்து ட்ரெயினை பார்த்தாலே நமக்கு ட்ரெயினை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணோம், ட்ரெயினில் ஒரு லவ் ஸ்டோரி பண்ணோம், ஸ்கிரிப்ட் எழுதணும்லாம் நான் ரொம்ப நாள் மைண்டில் இருந்திருக்கு. எனக்கு ட்ரெயின் அவ்வளோ பிடிக்கும். ஸோ ரொமான்ஸ் இன் ட்ரெயினுங்கிறது எனி யங்ஸ்டர் எல்லாருக்குமே அது ஒரு ட்ரீம், ஒரு ஃபேசினேஷன் இருக்கும். அதே மாதிரி எனக்கும் அது ஒன்று இருந்தது. அது இப்போ சுத்தமாக போச்சு. தொடரி படத்தில் சாங்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கண்ணை மூடிட்டு கேட்கும்போது ராஜா சாரோட மியூசிக் மாதிரியே இருந்துச்சு. உங்களுக்கு அந்த ஃபீலில் நீங்கள் வந்து இதை எதிர்பார்த்து பண்ணீங்களா, இல்லை அதுவாக தானாக அமைஞ்சிருச்சு? அது என்னென்னா, நீங்கள் ராஜா சாரோட இதுன்னு சொல்கிறத விட நம்ம மண்ணோட சத்தம் அது கரெக்டாக ராஜா சார் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. அது கண்டிப்பாக த மோர் வி ஆர் நேஷனல் ரீஜனல் வி ஆர் த மோஸ்ட் இன்டர்நேஷ்னல்வாங்க. நம்மளுடைய மண்ணோட சத்தங்களை பயன்படுத்தும் போது தான் இன்டர்நேஷ்னலாக நம்ம தெரியும். வெளியூரில் நம்ம படங்களை பார்க்குறப்ப ஒரு ஈரானியன் ஃபிலிமில் வந்து நம்மளுடைய தப்பும் நாயனத்தையும் வாசிக்க மாட்டாங்க, ஏன்னா அது தொடவே மாட்டாங்க. அது வந்து ஒரு கல்ச்சர் அசாசினேஷன் அவங்க எடுக்கவே மாட்டாங்க அந்த மியூசிக் டைரக்டர்ஸ் கையில். இங்கே அது மாறிடுச்சு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதான் இமான்கிட்ட சொல்லுவேன். ஃபஸ்ட்டு மைனாலேருந்து பயப்டாப்பில் என்ன சார் 6 பாட்டு மெலடின்றீங்க. மெலடி தான் நம்மளுடைய ரத்தத்தில் ஊறி கிடக்கு. நம்ம தாய் தாலாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அதுதான். ஸோ அந்த இசை இல்லாமல் நம்ம இங்கே வாழ்க்கையே கிடையாது. எல்லா விதத்துலேயுமே சரி. நம்ம எஸ்பெஷலி இண்டியன்ஸ் ரொம்ப அதில் ஊறி கிடக்கிறோம். நம்ம இசைன்றது ஒரு பார்ட் ஆஃப் அவர் லைஃப். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மெலடிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கும். இது மாதிரி அது மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணி ஆகணும். ஒரு ஃப்ளூட்டை போட்டாலும் சரி, ஒரு தபேலாவை போட்டாலும் சரி, உடனே அது பழசுன்னு சொல்ல முடியாது. என் மண்ணோட சத்தம் அது. ஸோ அது ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை என்னோடய ஃபிலிம்ஸில் அதை சொல்லணும். லைவ் யூஸ் பண்ணுறது, இப்போ ஸ்கோரிங் நடந்துகிட்டு இருக்குன்றப்ப ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 60 பேர் 70 பேர்லாம் வயலின்ஸோட பார்க்குறப்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்படி பண்ணுறப்ப தான் இது மோர் ஆஃப் ஒரு சரௌண்டாக இருக்கும் அந்த ஃபிலிம் பார்க்குறேன். இமான் கூட நான் முன்னாடியே ஒர்க் பண்ணியிருக்கேன். திருவிளையாடல ஆரம்பம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ இருந்த இமானுக்கும் பிரபு சாலமன்கிறவர் அவருடைய லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் இருந்த டிரான்சிஷனுக்கும் வந்து he was very talented அப்பயும் அஃப்கோர்ஸ். பட் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி டிரான்சிஷன் ஒன்று நடந்தது இமானுக்கு. அண்ட் தட் வாஸ் த டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் ஹிஸ் கரியர். அண்ட்
அது ஒரு வாட்டி ஒருத்தர் வந்து அப்படி மாற்றினா மட்டும் பார்த்தாது, கரெக்டாக அதை பிடிச்சிக்கணும் கப்புன்னு. அதை அவர் சூப்பராக பிடிச்சிக்கிட்டாரும் கூட. அழகாக அதுக்கப்புறம் அவரோட மெலடிஸ்க்கு வந்து ஒரு லாங் லாஸ்டிங் குவாலிட்டி ஒன்று இருக்குது. ரொம்ப நாள் கேட்க முடியுது அவருடைய பாடல்கள் எல்லாம். அந்த ராஜா சார் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அதுதான் அதுக்கு காரணம். அதை ரொம்ப அழகாக அவர் பண்ணுறாரு. அண்ட் இட்ஸ் வெரி ஹெல்தி ஆக்சுவலி. ரொம்ப ஒரு ஹெல்தியான மியூசிக் பண்ணுறாரு இமான். ஸோ ரொம்ப சந்தோஷம். அவருடைய 2வது படம் நான் இது பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஃப்யூச்சரில் நிறையா படம் அவர் கூட சேர்ந்து பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேமரா பார்க்காம நடிக்கணும், அண்ட் ப்ளஸ் ட்ரெயினில் ஓடணும். லைவான ஒரு ட்ரெயினில் ஸ்டன்ட்ஸ் இருக்குது, சாங் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அண்ட் கேமராமேன் சார் அவர் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேபி கொடுத்துருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரேம் என்ட்ரி எப்படி இருக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாக உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது உங்களோட கெமிஸ்ட்ரி? ஏன்னா வந்து ஹீரோ அண்ட் கேமராமேனுக்குன்னு ஒரு செப்பரேட் கெமிஸ்ட்ரி இருக்கும் டெஃபினட்டாக. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் பிலீவ் இன் இட். ஓயா, எனக்கு என்னை பொறுத்தவரை எவ்வளோ தூரம் கேமராவையும் மறக்கணுமோ அது எனக்கு நல்லது. டைரக்டருக்கும் கேமராமேனுக்கும் தான் நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கணும். நான் வந்து ஆக்சுவலாக நிறையா நாள் வந்து அவருக்கு விஷ் கூட பண்ண மாட்டேன். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக டைரக்டரை பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நான் சீனுக்கு போயிடுவேன். எனக்கு ஏன்னா அது சைக்கலாஜிக்கலி அவ்வளோ எனக்கு ஸ்ட்ராங்காக உள்ளே இருக்குது. அந்த கேமரா டிபார்ட்மெண்ட்டே மறக்கணும் அப்படிங்கிறது எனக்கு அப்படி ஒன்று இருக்கிறதே தெரியக்கூடாது. அதுதான் ஒரு பெர்ஃபார்மருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கேமரா கான்ஷியஸ்னஸ் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஸோ சம்டைம்ஸ் நான் அவரை பார்க்க கூட மாட்டேன், அந்த ஏரியாவே பார்க்க மாட்டேன். அப்படியே நிறையா வாட்டி அவர் விஷ் பண்ணாமல் கூட நான் போயிருக்கேன். ஸோ அது ரூடாக இருக்கணும்னு இல்லை, அது அவ்வளோ தூரம் சைக்கலாஜிக்கலி எனக்கு உள்ளே இருக்குது நம்ம அந்த. ஸோ எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது, எந்த கெமிஸ்ட்ரியுமே கிடையாது. நான் அப்படியே அந்த கான்செப்டே எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் கான்ஷியஸ் ஆகிடுவீங்க இல்லை, அது அவரோட ஜாப் என்னென்னா என்ன நல்லா காட்டுறது இருக்குது. ஒரு ஆர்டிஸ்ட்க்கு இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஒரு ஆர்டிஸ்ட்டை நல்லா காட்டணும் அவர். அது அவருடைய வேலை, அது அவர் பார்த்துப்பார். கண்டிப்பாக அவர் நல்லபடியாக பண்ண போகிறார். மற்றபடி அவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. அவருன்னு இல்லை, எந்த கேமராவுடைய எவ்வளோ தூரம் அந்த டிபார்ட்மெண்ட்டை மறக்கிறனோ அவ்வளோ எனக்கு நல்லது. அந்த அளவுக்கு நேச்சுரலாக இருக்கும். அதான் இப்போ சம்டைம்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, கேமரா ஒழிச்சு வச்சு எடுத்த மாதிரி இருந்தது, அவ்வளோ நேச்சுரலாக. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, கேமராவே ஒன்று இல்லைன்னா ஒருத்தங்க யதார்த்தமாக எப்படி இருப்பாங்க, அதனால் அப்படி சொல்கிறாங்க. கேமரா ஒழிச்சு வச்சு எடுத்த மாதிரி இருந்தது. ஸோ நம்ம கான்ஷியஸாக அதை நம்ம மைண்ட்லேருந்து எரேஸ் பண்ணிடணும். இது இங்கே இப்படி ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு. அந்த கேமராவோட சேர்ந்து கேமராமேனும் எரேஸ் ஆகிடுறாரு. கண்டிப்பாக வந்து இதில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் வந்து உங்கள் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட, அண்ட் நீங்களும் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க? இல்லை, சத்யஜோதி ஃபிலிம்ஸ்ன்றப்போ அவங்க தே ஹேவ் அ பிராண்ட் வேல்யூ. அவங்களோட வீனஸ் ப்ரொடக்ஷனில் இது வந்து 130th ஃபிலிம் இது. ஸோ எனக்கு அது வந்து ஒரு ப்ரைடு இருக்குது, இந்த கன்சர்னுக்குள்ளே ஒரு ஃபிலிம் பண்ணுறது. உண்மையிலுமே ஒரு 3ஆம் பிறை, இதயம், ஸோ பெரிய பெரிய படங்கள்லாம் அவங்க பண்ணிட்டு வந்ததில் வந்து ஐ எம் டூயிங் அ ஃபிலிம் வித் தம். ஸோ எங்கள் எல்லாருக்குமே அது வந்து ஒரு பெரிய சந்தோஷம். இன்னொன்று, நம்ம கேட்டது எல்லாமே அவர் இன்ன வரைக்கும் எனக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கார். ஏன்னா போஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய நாங்கள் போட்ட பட்ஜெட் ஒன்று, போயிட்டுருக்கிற பட்ஜெட் ஒன்று. ஸோ முகம் கோணாமல் அது ஒரு படம் முடிகிறப்ப கண்டிப்பாக எவ்வளோ பெரிய நல்லவங்களாக இருந்தாலும் ஒரு சண்டையில் தான் போய் முடியும். பட் அது இதெல்லாம் நடக்கலை. இதில் அழகாக 2 பேருக்குள்ளேயும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இது இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் அதை புரிஞ்சுக்கிறாங்க, இது கேட்குது, இந்த ஃபிலிம் கேட்குதுன்றப்ப அதை தராங்க. ஸோ குட் ப்ரொடியூசர்ஸ் நல்லா பண்ணுறாங்க. ஒரே ஒன் வேர்டில் நீங்கள் எல்லாரும் தொடரியை பற்றி சொல்லணும்னா என்னென்ன சொல்வீங்க? லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அவர் கேப்டன் ஆஃப் த ஷிப். சார் நீங்கள் சொல்லுங்கள். தொடரியை ஒன் வேர்டில் சொல்ல முடியாது. அப்படி சொல்லிட்டேன்னா நான் அதை ரொம்ப எல்லாரோட உழைப்பை சுருக்குன மாதிரி ஆகிடும். ஓகே, தொடரி இந்த அதான் நான் சொல்கிறேன், எங்கே ரயிலை பார்த்தாலும் பூச்சியப்பனும் சரோஜாவும் தான் மனசுக்கு வருவாங்க. அவ்வளோதான். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் தனுஷ். இப்படி சுருக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் நான் எப்படி ஒன் வேர்டில் சொல்கிறேன்? சரி, பூச்சியப்பனை சொல்லுங்கள். பூச்சியப்பன் இன் ஒன் வேர்ட். அதுக்கு தொடரியே ஒன் வேர்டில் சொல்கிறேன். சாலிட் என்டர்டெயின்மெண்ட். சாலிட் என்டர்டெயின்மெண்ட். நீங்கள்? வெற்றி. உங்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய அட்வான்ஸ் ஆல் த பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாமே. ஜெயா டிவி நேயர்களுக்கும் ஜெயா டிவி ஊழியர்களுக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். எல்லா ஜிஆர்டிவி வியூவர்ஸ்க்கும் என்னோட சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.